பிராமணர்கள் பத்தி வரப்ப உங்களுக்கு ரெண்டு கேள்வி சேர்ந்த மாதிரியே இருக்கு. ஒண்ணு வந்து பிராமணர்களை தமிழ் சினிமால கேவலமாக சித்தரிக்கிறாங்க பொதுவாக அப்படிங்கிற மாதிரி இவர் இந்த ஒரு பர்டிகுலர் சொல்லியிருக்காரு. அதற்கு அதை எதிர்த்து நீங்க என்ன மாதிரி குரல் கொடுத்துருக்கீங்க? நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ரோல் வரும்போது நான் படமே பண்றது இல்லை சார். படம் பண்ண மாட்டேன். ஒரு அம்மாஜி அப்பா பூனையில வெளில போட்டு முதுகு சொருகி வரனா பண்ண முடியாது சொல்லிடுவேன். நீங்க படத்துல பார்த்துருப்பீங்க சில இப்போ சகாத இப்போ திருப்பதி ஏழுமலை வெங்கடேஸ்வரா கூட எனக்கு பூனல் வெளில தெரியும் சார், உள்ள போட்டுக்கோங்க. நான் கேட்டேன், உத்ராட்சத்தை போட்டு ரஜினி நடிக்கிற எடுன்னு சொல்ல வேண்டியது தானே, என்னால் பண்ண முடியாது அப்படின்ட்டேன். படம் பண்ண வேண்டாம் சார், இது ஸ்பெசிபிக்கா இதுல. ஆனால் அவ்வளவுதான் நம்ம செய்ய முடியும். சினிமால நான் ஒரு நடிகனாக போனால் அப்படிதான் செய்ய முடியும். புறக்கணிக்கப்படுவதன் மூலம் தான் சினிமா திருந்துமே தவிர, சும்மா நீங்க அந்த படம் பாருங்க, திக்கற்ற பாதையில பிராமணால கிண்டல் பண்ணிட்டோம், நாம போய் தியேட்டர்ல கத்தணும்னு சொன்னா கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். முகமது பின் துக்ளக்க வந்து படத்தை ஓட விடக்கூடாதுன்னு 4 தடவை போய் கத்தினாங்க பாருங்க, 100 நாள் படம் ஆயிடுச்சு. அதனால புறக்கணிக்கப்பட வேண்டும். சினிமால மட்டுமே, சினிமா பொது வாழ்க்கையில மட்டும் நம்மை எதிர்த்து செய்பவர்களை புறக்கணித்தாலே அது அப்படியே கொட்ட அடங்கிடும். புறக்கணிக்காம நம்ம என்ன பண்றோம், வெறுமனே அவலக்குரல் கொடுக்கிறோம். கோர்ட் இருக்கு, கோர்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணுங்க. சென்சாருக்கு முன்னாடி புதிய கீதைன்னு வச்சாங்க, சென்சாருக்கு முன்னாடியே அப்ளை பண்ணாங்க. கோர்ட் சொல்லிட்டாங்க, ஹெச் ராஜா அப்ரூவலுக்கு வந்ததுக்கு பிறகுதான் இந்த கீதை படத்தை வெளியிடுவோம் சொன்னாங்க. அந்த மாதிரி பண்ணணும். அதுக்காக வந்து ஸ்னேகா செருப்பு போட்டுக்கிட்டு திருவண்ணாமலையில ரோட்ல நடந்து போறான்னு சொன்னாக்க அதெல்லாம் ரொம்ப ஓவரா போடும். திருவண்ணாமலை கோவில சுத்தி ரோடு இருக்கு, எவ்வளவு டயபிட்டிஸ்காரங்க இருப்பாங்க, செருப்பு போட்டுக்காது இப்படி செருப்பு போட்டு நடக்கும். கோவிலுக்குள்ளதான் செருப்பு போட்டு கூட. திருவண்ணாமலையை சேர்ந்தவங்க எத்தனை பேரு மஞ்சள் பைக்குள்ள செருப்பு போட்டுக்கிட்டு கோவில் தெற்கு பிரகாரத்துல கிளம்பி வடக்கு பிரகாரத்து வழியா சுருக்கோவில்ல ஒரு பெரிய சேவாவை மேல போராட்டம் நடத்துவோம். என்னத்துக்கு போராட்டம் நடத்து? இதாவது விளம்பரத்துக்காக பல விஷயங்களை செய்யக்கூடாது. தவிர வந்து இந்து மதம் என்பது பல விமர்சனங்களை பார்த்தது. இந்து மதத்தை ஒத்துமே ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அது 5 லட்சம் வருஷங்களுக்கு மேல இருக்கிற மதம். அதனால யாரோ ஒருத்தர் சொல்லிட்டானேன்னு ஒண்ணுமே ஆயிடாது. இந்து மதம் ஒண்ணுமே செய்ய முடியாதது. அது இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கும். மற்ற மதங்கள் ரொம்ப இதுவா, கேலண்டர் வந்ததுக்கு பிறகு வந்த ஒரு மதம், 600 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மதம். அதனால வந்து எங்க மதத்துல சொன்னது இந்து மதத்துல சொல்லியிருக்குன்னு யாரோ சொன்னா சரிந்து போலாமே தவிர, இந்து மதத்தில் சொல்லப்பட்டதான் எல்லா மதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு எங்க அப்பா அம்மா பெருசு, உங்களுக்கு உங்க அப்பா அம்மா பெருசு, அவ்வளவுதான். என்னுடைய தாய் தந்தையரை தப்பா பேசும்போது வேணா நம்ம சொல்லணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி பல விஷயங்கள். சீமான் வந்து ஒருத்தர் இந்துக்களை பற்றி, இந்து சாமியை பத்தி பேசும்போது நான் மறுப்பு கொடுத்தேன். அவருக்கு என்ன தெரியும், அவர் ஒரு கிறிஸ்டியன், அவர் எப்படி இந்து மதத்தை பத்தி பேச முடியும்? அவர் சீமான்கிற பேர் அது வெளிக்க வச்சிருக்காரு, அவருடைய பேர் வேற. வைகோபால்சாமி, வைகோ பால்சாமி அவரு. பைபிள் படிச்ச ஜெயில அப்படிங்கிறவரு. அதெல்லாம் வேற. அவங்க அரசியலுக்காக எதை வேணா பேசிட்டு போகலாம், ஆனா அது பொது வாழ்க்கையில வந்து பேசக்கூடாது. ஆனால் இந்து மக்கள் என்ன, கடவுள் தண்டிக்கிறாங்க. சங்கராச்சாரியார போய் அரெஸ்ட் பண்ணாரு. யாரு பண்ணாரு? பிரேம்குமார். பிரேம்குமார் எங்க, அவர் சர்வீஸே முடியறதுக்குள்ள செத்து போயிட்டாரு. எப்படி செத்து போனாரு? சங்கராச்சாரியார் புடிச்சு இழுத்தனாலேயோ கோயிலுக்குள்ள செருப்பு போட்டு போனாரு. அவர் கடவுள் தண்டிப்பார். கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு. இன்னைக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆன எத்தனையோ ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இருக்கான். ஏன் சங்கராச்சாரியார கையை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுவாங்க, கை வந்து விளங்காம போச்சு. அப்புறம் அவங்களே போய் சங்கராச்சாரியிட்ட அழுதாங்க, நான் ஒண்ணும் பண்ணலப்பா, நம்ம குங்குமம் தரட்டு சொன்னி நல்லா இருன்னு சொன்னாங்க. நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, நான் 3 வருஷம் அவரோட அனைத்து தலித்து கிராமங்களுக்கும் போயிருக்கேன். தலித்து குழந்தைகளை படிக்க வைக்கணும், என்ன வேணுமோ சொல்லுங்க உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொன்னார். வேற எந்த மடத்துல போய் சொல்லியிருக்காங்க? இது ஐயருக்கு உண்டான மடம் எல்லாம் கிடையவே கிடையாது. அது ஐயருக்கு உண்டான மடம்னு ப்ராபகண்டாவை எதிர்பிரச்சாரம் செய்வது விஷமிகளுடைய வேலை. சங்கர மடம் என்னைக்குமே அப்படி சொன்னது இல்லை. இன்னைக்கு புது ஜெயேந்திரர் அவர்கள் தான் தன்னுடைய சங்கர மடத்தை விட்டு அவர் வந்து சேரிகளுக்குள்ளேயும் அந்த இதுக்குள்ளேயும் தலித்து இருக்கிற ஏரியாக்குள்ளேயும் போயிட்டு அவர் வந்து பல விஷயங்களை பண்ணியிருக்காரு. அப்படியும் பிடிக்காதவன சொல்றான், அவர் சாக்ஸ் போட்டுட்டு வந்து தீண்டாமையை எந்த பண்ணி அவருக்கால அவர் சாக்ஸ் போட்டுக்கிட்டாரு. இதுல என்ன இருக்கு? அவருக்குன்னு சில விஷயம். 2 பேர் மட்டும்தான் ஒரு சுவாமிகளை தொட முடியும். ஒண்ணு அந்த நாவிதன், அடுத்தது டாக்டர். ஆனா 2 பேருமே மேல ஒரு பட்டு துணியை போட்டு தான் தொடுவாங்க. அது வந்து அந்த பாரம்பரியத்துடைய அந்த மடத்தினுடைய பண்பாடு. அதை போய் நீ கேள்வி கேட்க முடியுமா? எதற்காக ஒரு ஃபாதர் வந்து ஒரு அந்த பூத்துக்குள்ள உட்கார்ந்து பாவ மன்னிப்பு கேட்கிறாரு, அவர் வெளியில வந்து கேட்க வேண்டியதானு யாராவது கேட்கிறாங்களா? இதெல்லாம் எப்படின்னா, சில பேர் விமர்சனம் பண்ணலாம்னா எவ்வளவு பதில் சொல்ல மாட்டாங்கன்னா என்ன வேணா பண்ணலாம்.
இந்து மதம் என்பது எப்படின்னு சொன்னா, விமர்சனம் பண்றவங்களுக்கு என்னுடைய கருத்து என்னன்னா, நீங்க ரோட்ல நடந்து போகும்போது ஒரு நாய் ஓடி வந்து உங்க காலில் ஒண்ணு கடிச்சிருச்சுன்னா நம்ம துரத்தின்னு போய் நாய் காலில் ஒண்ணு கடிக்க மாட்டோம். அது மாதிரி இந்து மதம். நீ பாட்டுக்கு விமர்சனம் பண்ணிக்கோ, நம்ம காலை கழுவிட்டு நம்ம பாட்டுக்கு போகிறோம், அவ்வளவுதான். நாய் நாயா தான் இருக்க போகுது, நம்ம காலா தான் இருக்க போகுது, அவ்வளவுதான். இதனால நம்ம வந்து உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சினிமால பண்றாங்க சொன்னா அது வந்து தாழ்வு மனப்பான்மை. நம்மளால பிராமணனா பிறக்க முடியலையே, அதை அவங்க கிட்டே சொல்லுங்க. ஒரு பாப்பாத்தி ஹீரோயின் வேணுமா போட்டுக்கலாமாங்க, ஒரு நல்ல பாப்பாத்தி ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஐயோ சந்தோஷமா பண்ணிக்கிறேன், அதுக்கெல்லாம் வேணுமாங்க. கிண்டல் பண்றதுங்கிறது என்ன? அவனுடைய மன வக்கர வெளிப்பாடு தான் கிண்டல். உங்களுக்கு வந்து எல்லாரையும் இப்படி பண்ண முடியாது, அதனால பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு தான். அதனால இதை பத்தி கவலையப்படக்கூடாது, இக்னோர் பண்ணணும். அதுக்கு என்ன காரணம்? அந்த பிராமண சங்கம் என்பது இன்னும் ஒற்றுமையா இருக்கணும். அதுவே 1, 2 ஆகி 2, 3 ஆகி நான் திமுக ஆதரிக்கிறேன் அப்படின்னா நான் அதிமுக ஆதரிக்கிறேன், எனக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு காசு கொடுத்து எல்லாம் போய் போகும்போது தான் பிரச்சனை. நம்ம மதிப்பு குறைஞ்சிடும். நமக்கு நல்லது செய்யறவங்க யாரா இருந்தாலும் நாம அவங்கள ஆதரிப்போம். அந்த சிம்பிளா போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதே சமயம் பிராமண சங்கம் என்பது பிராமணன் எவன் என்னாலும் அவனை நம்ம ஆதரிக்கணும். அதை விட்டுட்டு நீ அது பண்ணினியே இது பண்ணினியே. என்ன கேட்டாங்க, பிராமணன் எவ்வளவு பேர் தண்ணி அடிக்கிறான்? ஆமா, பிராமணன் தண்ணி அடிக்கிறான், நான்வெஜ் சாப்பிடுறான், அதை பத்தி உனக்கு என்ன? அதை பத்தி கவலைப்படுவது எங்க ஃபேமிலி, எங்க அமைப்பு. ஆனா பிராமணன் என்பவனுக்கு சமூக அந்தஸ்து கொடுக்க வேண்டியது அரசாங்கத்து கடமை. சோசியல் ஜஸ்டிஸ் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். அதையும் வந்து பிராமணன் எப்படி நடந்துக்கிறான்? பிராமணன் டாஸ்மார்க்ல குடிச்சா வேணாம்னு சொல்ல வேண்டியதானே? பிராமணர்கள் யாரும் குடிக்க கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே? முதல்ல ஐயர் வராரு, அவருக்கு முதல்ல ஊத்தி கொடுப்போம் தானே கொடுக்கணும். அதனால வந்து இத நமக்கு இது வந்து ஒரு சின்ன ஒரு வக்கர வெளிப்பாடு. அதை விட்டுணும், அது பரவாயில்லன்னு விட்டுணும். நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது. இல்லையா ரொம்ப டேமேஜ் பண்ற மாதிரி இருக்கா, டைரக்டா கோர்ட்ல போயிட்டு ஸ்டே வாங்கி ஸ்டாப் பண்ணி பல விஷயங்களை பத்தி பேசிட்டோம்.